சரிகமபா சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா இருக்கக்கூடிய பவித்ரா, இப்ப தான் கணவர் இறந்து போனதுக்கு பிறகு, அவரோட நீண்ட நாள் ஆசைய நிறைவேத்தி வச்சிருக்காங்களாம். இந்த ஒரு தகவல் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. சரிகமபா சீசன் 5ல தேவயானி மகள் இனியா உட்பட எக்கச்சக்கமான போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாலும், கவனிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான போட்டியாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பவித்ரா தான். கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி பவித்ராவோட கணவர் ஒரு விபத்துல இறந்து போயிட்டார் அப்படிங்கிற சோகமான செய்திய சரிகமபா மேடையில அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. சொல்லப்போனா ஆரம்ப காலகட்டத்துல இவங்க கச்சேரியில பாட போகும்போது, இவங்கள சரியா பாடல்கள சேர்த்துக்க மாட்டாங்களாம். அப்ப தான் வீட்லயே தான் ஊர்ல இவங்களுக்குன்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா ரெடி பண்ணி, மனைவியோட ஆசைய நிறைவேத்தி வச்சவர் தான் பவித்ராவோட கணவர். அப்படிப்பட்ட பவித்ராவோட கணவர் இறந்து போனதுக்கு அப்புறம், தான் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த தான் கணவருக்காக இப்ப பவித்ரா நிறைவேத்தி வச்சிருக்காங்க. பவித்ரா குடும்பத்த சேர்ந்தவங்க ரொம்ப ஒரு கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலி தான். அப்படி ஒண்ணும் ஒரு செட்டில்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்ல முடியாது. கிராமத்து பகுதியை சேர்ந்தவங்க தான். டெய்லி வாழ்வாதாரத்த நம்பி தான் இவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாரி சூழ்நிலையில தன்னோட கணவர் தன் குழந்தைக்கு ரொம்ப நாட்களாவே கழுத்துல ஏதாவது ஒரு தங்க செயின் ஏதாவது ஒண்ணு வாங்கி போடணும். இல்ல தங்கத்துல தோடு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆசையாவே வச்சிருந்திருக்காரு. குடும்ப பின்னணி சூழ்நிலை காரணமா அந்த ஆசை நிறைவேறாம போயிருக்கு. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆசை நிறைவேறும் அப்படின்னு நோக்கத்துல அவர் இருந்திருக்காரு. இப்போ அவர் இறந்து போனதுக்கு பிறகு சரிகமபா பவித்ராவுக்கு எக்கச்சக்கமான ஆதரவான கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. குறிப்பா அவங்க சரிகமபால பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பல ஈவென்ட்டும் கிடைக்க ஆரம்பிக்குதாம். அவங்களோட குடும்ப பின்னணியை தெரிஞ்சுக்கிட்டு பல பேர் பல வாய்ப்பை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மூலயமா மேடைகள்ல பாடுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதால ஓரளவுக்கு சம்பளமும் வருது. அந்த சம்பளத்துல ஒரு சிறு தொகையை சேர்த்து வச்சு தான் கணவர் ஆசைப்பட்ட மாதிரியே தன்னோட குழந்தைக்கு தங்கத்துல சின்னதா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க சக்திக்கு எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு ஒரு தோடு ஒண்ண வாங்கி கணவர் போட்டோ முடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மகளுக்கு போட்டு விட்டுருக்காங்களாம். இதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. பவித்ராவோட கணவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா மனைவியும் மகளும் ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் கண்டிப்பா வாங்கி கொடுத்துருப்பாரு. இப்ப இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவர் உயிரோட இல்லையேங்கிற மாதிரி ஒட்டுமொத்த குடும்பமும் பயங்கர எமோஷனலா ஃபீல் பண்ணிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப ரீசெண்டா திரையரங்கில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மாரிசன் திரைப்படம் முதல் நாள் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குங்கிற மாதிரி ஒரு அபிஷியல் அப்டேட் வெளிவந்திருக்குது. இயக்குனர் சுதீஷ் சங்கர் இயக்கத்துல வெளியான மாரிசன் திரைப்படத்துல வடிவேலு அப்புறம் ஃபகத் பாசி இவங்க நடிச்சிருக்காங்க. மாமன்னன் படத்துக்கு அப்புறமா இவங்களோட கூட்டணியில இந்த படம் உருவானதால எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சு. இவங்களோட சேர்ந்த திரைப்படத்துல கோவை சரளா, விவேக் பிரசன்னா, PL தியானப்பன்னு சொல்லி பல பேர் நடிச்சிருக்காங்க. ஜூலை 25ஆம் தேதி தலைவன் தலைவி படம் கூட இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படத்துக்கு ரசிகர் மத்தியில நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. சில கலவையான விமர்சனம் வெளிவந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த திரைப்படம், அதாவது முதல் நாள்ல மாரிசன் திரைப்படம் உலக அளவுல எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குங்கிற மாதிரி வெளிவந்திருக்குதாம். இந்த படம் உலக அளவுல முதல் நாள் மட்டுமே 2.2 கோடி வசூல் செஞ்சிருக்குதாம். இனி நாட்கள்ல இந்த படத்துக்கான வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், வீக்கெண்ட் திரைப்படத்துக்கான வசூல் அதிகரிக்குமா அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.